இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம எங்கே வந்திருக்குன்னா வெள்ளிங்கிரி வந்திருக்குங்க. ஆல்ரெடி தெரியும், வெள்ளிங்கிரி நிறைய பேர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், நிறைய பேர் வந்திருப்பீங்க, நிறைய பேர் வராமல் வந்திருப்பீங்க. கோயம்புத்தூர் வந்துட்டு அதாவது ஃபஸ்ட் டேவாக இன்றைக்கி தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. பிப்ரவரி 1 நம்ம வந்து டக்குன்னு கிளம்பி வந்துட்டுங்க. மித்தபடி பார்த்திங்கன்னா நம்ம ஏற வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயம் நான் உங்கள்கிட்ட பேசணும்னு நினைக்கிறேன். ஆனால் இது பிளான் பண்ணது ஒரு டேட்டில், ஆனால் நடந்தது ஒரு டேட்டில். அதே மாதிரி மித்ததெல்லாம் பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு உங்களுக்கு போக போக லவ் பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எல்லாமே ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெள்ளிங்கிரி மலை வந்து ஏற போகிறோம். அதுக்கு ஏறதுக்கு முன்னாடி சில விஷயத்தை வந்து நீங்கள் கிளியர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஏறுங்க. என்னென்னா வந்து ஃபிசிக்கலாக நீங்கள் கொஞ்சம் டெஸ்ட் ஆகிக்கிங்க. மலை ஏறதுக்கு ஒரு 1 வீக்குக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரன்னிங் வார்ம் அப் அப்படி இப்படின்னு ஃபிசிக்கலாக கொஞ்சம் ரெடி ஆகிக்கிங்க. அதுக்கப்புறம் நிறைய திங்ஸ் எடுத்துக்கோங்க. என்னென்னா வந்து மேலே போகிறீங்கன்னா ஒரு சற்று ட்ரெஸ் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மெயின் ஃபுட்டு வாட்டரெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வாங்கிக்கிங்க. பிப்ரவரி மந்த்துங்கிறங்காட்டி மேலே வந்து அவ்வளோக்கா ஷாப் வந்து அவைலபிளாக இருக்காது. அதங்காட்டி வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி எல்லாத்தையும் நீங்கள் வாங்கி வச்சிட்டிங்கன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். மித்ததெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா போக போக கம்மி பண்ணுறேங்க. ஃபஸ்ட்டு மலை வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிராஸ் பண்ணியாச்சு. கிராஸ் பண்ண போகிறோம். போன டைம் வரும்போது பார்த்திங்கன்னா இதெல்லாம் ஃபுல்லாமே கடையாதாங்க இருக்குது. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இதான் ஃபஸ்ட் டே இன்றைக்கி அலோவ் பண்ணுறாங்க உள்ள. ஆக்சுவலி ஃபஸ்ட்டு மலை வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிராஸ் பண்ணி அப்படியே முன்னாடி போயிட்டுருக்கோம். தனியாக வந்தீங்கன்னு கேட்டிங்கன்னா வந்து தனியாக தாங்க வந்தேன். நம்ம மாப்பிள்ளை ஒருத்தங்க வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டுருக்காங்க. பட் நம்ம வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமேங்க நான் ஒரு சிவன் மலை ஏறும்போது இந்த வெயிட் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து நான் கொஞ்சம் ரொம்ப ரேராக தான் பண்ணுவேன். ஏன்னா வந்து நான் கொஞ்சம் சிவன் பார்த்தாங்க, அதங்காட்டி கொஞ்சம் குயிக்காக பார்த்து நான் எப்போவுமே பார்ப்பேன். அப்படியே முன்னாடி போயிட்டுருக்குங்க. கொஞ்சமாக லாக் பண்ணுறேன், அதிகமாக நான் லாக் பண்ண மாட்டேன். எப்போவுமே கோவில் சைடில் என்னால் முடிஞ்ச அளவுக்கு வீடியோஸை கவர் பண்ணுறேன். அதாவது பார்த்திங்கன்னா மார்னிங் டைமில் நிறைய பேர் ஏற ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ நாங்கள் ஏற டைமில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நிறைய பேர் ஏற ஆரம்பிச்சிட்டாங்க. ஆக்சுவலி இதோட எனக்கு எத்தனாவது வருஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4வது வருஷங்க. 3 வருஷமே வந்து பார்த்திங்கன்னா நைட் டைமில் தான் ஏறியிருக்கேன். இந்த டைம் தான் வந்து பகலில் ஏறி ஆகணும், இந்த வியூவெல்லாம் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த டைம் நான் ஃபஸ்ட் டைம் வந்து பகல் ஏறுறேன். ஆல்ரெடி கொஞ்சம் டயர்டாகிடுச்சு. அப்படின்ட்டுலாம் இல்லைங்க, நம்ம மாப்பிள்ளை வரங்கிறங்காட்டி வந்து அப்படியே பொறுமையாக போயிட்டுருக்கேன். அது பொறுமையாக போனதுலேயே ஃபஸ்ட்டு மலை கிராஸ் பண்ணிட்டோம். உன்னை பொறுமையெல்லாம் இல்லைங்க, குயிக்காக அந்த மலையை முடிச்சுட்டு நம்ம பாட்டுக்கு வீட்டுக்கு போய் சேரணும் ஈவினிங். அதாவது வரும்போது நம்ம எதிர வந்தோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம மாப்பிள்ளை இருக்காங்களே, அதாவது பொம்பளை சோக்கு, அவன் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளை கொண்டு வந்துவிட்டான். ஆக்சுவலி ஃபஸ்ட் மலை வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிராஸ் பண்ணியாச்சு. இப்போ செகண்ட் மலையை நோக்கி போயிட்டுருக்குங்க. ஆனால் இதில் என்னென்னா எங்கெங்கே எத்தனாவது மலைன்னு எனக்கு இது முடிக்கவே தெரியாதுங்க. ஏன்னா நம்ம ஸ்டார்ட் பண்ணுற இடத்துலேருந்து ஃபினிஷிங் லைன் மட்டும்தான் நமக்கு எனக்கு தெரியும். அதில் இடையில என்னென்ன இருக்கோ அப்படின்னு சொல்லிட்டு எப்போவுமே நமக்கு தெரியாதுங்க. ஃபஸ்ட்டு மலை மட்டும்தான் ரொம்ப கடினமாக இருக்கும். அதுக்கப்புறம் மித்ததெல்லாம் ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் 7வது மலை தான் மிக கடினமாக இருக்கும். அப்படியே வியூ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப பயங்கரமாக இருக்குங்க, சூப்பராக இருக்குன்னே சொல்லலாம். அந்தளவுக்கு வெயில் ஓரளவுக்கு அடித்தாலுமே ஃபுல்லாக மரங்களாக இருக்கிறங்காட்டி வந்து நமக்கு அந்தளவுக்கு வந்து வெயில் தெரியாது. காற்றும் அப்பப்போ ஜில்லு ஜில்லுன்னு அடிக்குதுங்க. அந்த வேர்விக்கு இன்னும் பயங்கரமாக சூப்பராக இருக்குது. ஆனால் என்ன கேமரா குவாலிட்டி மட்டும் இன்னும் சூப்பராக இருந்தால் பயங்கரமாக இருந்திருக்குங்க. ஆக்சுவலி நிறைய பேர் ஏறி இறங்கிட்டுருக்காங்க. அவங்களாம் நேரத்துலேயே வந்து 8 o'clock வந்து பார்த்திங்கன்னா சர்வே பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸ்டார்டிங்கில் வரும்போது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு யூடியூபரை வந்து மீட் பண்ணியிருப்பாங்க, நீங்களும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அவர் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவாக வராரு. நம்ம கொஞ்சம் குயிக்காக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அப்படியே கொஞ்சம் பொறுமையாக முன்னாடி போயிட்டுருக்குங்க. நம்ம மாப்பிள்ளைக்கு வேறு ஃபோன் போக மாட்டேதுங்க. ஃபஸ்ட்டு மலை முடிக்கி காலெல்லாம் போச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக கால்ஸ்லாம் போகலிங்க. ஆனால் பயங்கரமாக இருக்குங்க வியூ. அப்படியே சுற்றி காடுங்க, அப்பா பயங்கரமாக இருக்குது. ஸோ நமக்கு பின்னாடியே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்துட்டுருக்காங்க. நம்ம அந்தளவுக்கு பெருசாக லாக் பண்ண மாட்டோம். மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா இது வழுக்குப்பாறை அப்படின்னு சொல்லுவாங்க. மேலே கொஞ்சம் மேலே இருக்குது. சிவன் பெருமாள் பொறுத்தளவுக்கு வந்து மனசு சுத்தமாக இருக்கணுங்க. மித்தபடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம உடம்பு எப்படி வேணால் இருக்கலாம்,
நம்ம மனசு சுத்தமாக இருந்தால் போதும். ஸோ இதுதாங்க வழுக்குப்பாறை. நம்ம மாப்பிள்ளை வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக திட்ட போகிறாங்க நம்மளை. ஏன்னு பார்த்தீங்கன்னா நான் முன்னாடி போகிறேன்னு சொல்லிவிட்டேன். அவனுக்கு வெயிட் பண்ணலாம் நினச்சேன். மலை ஏற போகும்போது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அந்தளவுக்கு வெயிட் பண்ண தோணாது. சிவன் பார்க்குற முடிக்கும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஓடிட்டே தான் இருப்போம். இது வந்து பார்த்திங்கன்னா February 1 வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க. May 31 வந்து க்ளோஸ் பண்ணிடுறாங்க. இங்கேருந்து ஒரு வியூ இருக்குது பாருங்கள், பேக்ரவுண்டில் உங்களுக்கு காட்டுறேன். கோயம்புத்தூர் தான் ப்ரோ. கோயம்புத்தூரில் கோவில்பாளையம் தெரியுங்களா? அதுலேருந்து கொஞ்சம் ஒரு 2 கிலோமீட்டர் வருவீங்க. நீங்கண்ணா? கோயம்புத்தூர் தாங்க. பிடிக்கவே முடியாது. இந்த தண்ணி கிடைக்கிறது அதிசயம் தான் நமக்கு. இங்கிக்குதுன்னே தெரிலன்னு பாருங்க. ஆனால் அது தெரியவே இல்லை பார்த்தீங்களா இருக்கிறது ஒரு ராஜநாகம் வேறு மாதிரியே இருக்கு. இப்போதான் நீட் பண்ணுறாங்க போல. இது போயிட்டு வந்துட்டாங்க. ஸோ எவ்வளோ பேர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வழிக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். சரி பரவாயில்ல. 2வது மலையை வெற்றிகரமாக பிடித்து விட்டோம். 3வது மலை ஆரம்பித்து விட்டது. 3வது மலை ஆரம்பித்து விட்டது. அவங்க மேலே தான் விழுகு. நம்ம இங்கே இருந்தால் நம்ம மேலே தான் எவ்வளோ நேரம் முன்னாடி வந்தாங்க. இப்போ தான் இங்கே நிற்கிறாங்க. போய் அந்த புரியுது அந்த பூனை பயங்கரமாக இருக்குதுண்ணா. இங்கே நிழல் பாருங்க, கொஞ்சம் காற்று அடிச்சிச்சுன்னா இன்னும் சூப்பராக இருக்குது. தூங்குறதுக்கு ஒரு நல்ல ஸ்பாட் வந்துருச்சுன்னா நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கலாம். அப்படியே வந்து பார்த்திங்கன்னா நம்ம 3வது மலை ஏறிட்டுருக்குங்க. அநேகமாக கொஞ்சம் தூரத்தில் வந்து நம்ம 3வது மலை வந்து கிராஸ் பண்ணிடுவோம். இந்த ஸ்பாட் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. பாருங்கள் பின்னாடி எவ்வளோ ஃபேஸ் இருக்குன்னு. ரெஸ்ட் இருக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா செம பிளேஸுங்களா. வியூ பாயிண்ட் சூப்பராக இருக்குண்ணா. இன்னும் கொஞ்சம் காற்று அடிச்சிச்சுன்னா வச்சுங்க ஜம்முன்னு தூங்கலாம். உள்ளே சிக்கணும்னா எவ்வளோ தூரம் போகிறோன்னு நமக்கு தெரியாது. ரொம்ப சுபாஷே அந்த ஜூவில் தானே நல்லா இருக்கு. அது திருன்னு முழிக்குது. ஒரு வெள்ளிங்கிரி மலையில் ஒரு அட்வென்ச்சர் ட்ரிப் பண்ணிகிட்ருக்கோம். அடர்ந்த காடுங்க. அதுக்குள்ளே பாருங்கள் பாதை எப்படி இருக்குன்னு. எனக்கு இது தாங்க ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அப்பா இங்கே கிடைக்கிற நிம்மதி இருக்குது. அதாவது February 1 மந்த்லேயே நீங்கள் வந்துடுங்க. ஓப்பன் பண்ண அந்த ஃபஸ்ட் 2 வீக்லேயே வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஒரு ஃபீலே வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்தளவுக்கு பெருசாக அந்தளவுக்கு கூட்டம் இருக்காது. அதே மாதிரி நல்ல ஒரு நிம்மதி கிடைக்கும். ஒரு வேலையை வந்து பார்த்திங்கன்னா டீ ஷர்ட்டெல்லாம் வந்து கழட்டிட்டுங்க. பயங்கரமான வேர்வை. 4வது மலையில் வந்து நம்ம ஏறிட்டுருக்குங்க. அந்தளவுக்கு பெருசாக நம்ம லாக் பண்ண மாட்டோம். ஏன்னா நம்ம கோயிலுக்கு போயிட்டுருக்கோம். அப்படி வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு பெருசாக லாக் பண்ண மாட்டோம். ஆக்சுவலி அங்கே ஒரு மலை தெரியுது பாருங்கள். அங்கே போனால் தான் வந்து பார்த்திங்கன்னா 7வது மலை நமக்கு தெரியுங்க. இங்கெல்லாம் நைட் டைமில் வந்துருக்கேன். இப்போ பகல் டைமில் வரும்போது வந்து ரொம்ப இதாக இருக்குது. அதுபோல் பார்த்திங்கன்னா February 1 இது சனிக்கிழமை. நான் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரைடே நைட்டு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு நைட் ஷிஃப்ட்டுங்க. ஸோ நைட்டு 8 o'clock போயிட்டு மார்னிங்
அதாவது சாட்டர்டே மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா 5 o'clock அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டு 4:30 கிளம்புற 5 o'clock வந்துட்டு நம்ம எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா வாக்கிங் போகிறது ஜாக்கிங் போகிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எப்போனா வந்து 13 வயசுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் இருக்குங்க. அந்த பழக்கம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டிசம்பர் அண்ட் ஜனவரியில் வந்து பார்த்திங்கன்னா ஓவராலாக நம்ம அந்த அளவுக்கு வாக்கிங் ரன்னிங் அந்த மாதிரி வார்மப்பெல்லாம் பண்ணாமே இருந்தோம். அதுக்கப்புறம் சரி நம்ம பிப்ரவரியில் ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அது 1 week முன்னாடியே பார்த்திங்கன்னா ரன்னிங்கெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன். இன்றைக்கி காலையில் ரன்னிங் போயிட்டு வரும்போது நான் வெள்ளிங்கிரி மலை வந்து இப்போ எப்போ போகலான்னு சொல்லி பிளானுன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து சரி பிப்ரவரி 15ஆம் தேதிக்கு மேலே 11ஆம் தேதிக்கு மேலே போகலாம் அப்படி சொல்லிட்டு தான் நான் ஒரு பிளான் வச்சுருந்தேன். அப்புறம் வந்துட்டு எனக்கு என்னன்னு தெரியல காலையிலேயே சரி இன்றைக்கி போயிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி அப்படியே நைட் ஷிஃப்ட்டுக்கு லீவ் சொல்லிட்டேங்க. அப்புறம் லீவ் சொல்லிவிட்டு அப்படியே கோயிலுக்கு வந்து கிளம்பி வந்துட்டேன். பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் டீலாங்க இந்த சைடு அப்படியே கீழே விழுந்தோம்னா போயிட்டே இருப்போம். இங்கே இல்லை அங்கே அந்த சைடு நல்லாவே டீலாக இருந்துச்சுங்க. நான் கொஞ்சம் தூரம் தான் சிவனை பார்க்க போகிறேங்க. ஆக்சுவலி நான் நிறைய டைம் நிறைய விஷயத்த நினச்சி ரொம்ப கஷ்டப்பட்டுருக்குங்க. அந்த டைம்லலாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சிவன் தாங்க உண்மையிலுமே அவர் தான் ரொம்ப ஆறுதலாக இருந்தார். ஆனால் நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க ஒரு விஷயம் நமக்கு நடந்திருக்கு அப்படின்னு. ஆனால் சொன்னால் நம்ப மாட்டீங்க. அதை நான் சொல்லலை, இது முடிக்க யாருக்கிட்டையும் சொல்லலை, ஒரே ஒருத்தவங்களுக்கு மட்டும்தாங்க சொல்லியிருக்கேன். ஸோ ரியலாக நமக்கு ஒரு விஷயம் நடந்துச்சு அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு புதருக்குள்ளே போயிட்டுருக்கோங்க. இப்போ தான் ஆக்சுவலி அதிகமாக லாக் பண்ண ஆரம்பிச்சிருப்போம். மோஸ்ட்லி அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா படியாக அந்த டைமில் லாக் பண்ணிவிட்டு கெஸ் வாங்குற மாதிரி இருக்கும். இங்கே அந்தளவுக்கு கெஸ் வாங்கலைங்க. நம்ம மாப்பிள்ளை தான் என்ன பண்ணிகிட்ருக்கான்னு தெரியலிங்க. ஆனால் மாப்பிள்ளைக்கு எனக்கு என்ன ஒரு கனெக்ட்னா, நானும் மாப்பிள்ளையை வந்து பார்த்திங்கன்னா 1ஆவதுலேருந்து ஒரே ஸ்கூல் படித்து ஃப்ரெண்ட்ஷிப் ஆனோம். அதுவும் 4ஆவதுக்கப்புறம் நான் வேறு ஸ்கூல் மாறிட்டேன். நம்ம மாப்பிள்ளை தான் என்ன பண்ணிகிட்ருப்பான்னு தெரியலிங்க. மாப்பிள்ளை சாப்பிட்டானா இல்லையா, வரும்போது சாப்பிட்டான், இப்போ பசிக்குமா என்னன்னு தெரில. நான் கூட பசி தாங்கிடுவேங்க. மாப்பிள்ளை தாம்பானான்னு தெரில. ஐயோ சரி நம்மளும் சிவனை பார்க்காம நிறுத்துறதில்ல அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சுங்க. இடமே பார்த்திங்கன்னா வந்து எவ்வளோ பச்சை பசைன்னு எவ்வளோ அமைதியாக இருக்குங்க. இந்த மாதிரி பிளேஸ் எல்லாம் எனக்கு எப்போவுமே போகணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குங்க. அவ்வா அங்கே போயிட்டு பார்த்திங்கன்னா 6வது மலையில் நம்ம குளிச்சுட்டு அதுக்கு இன்னும் கொஞ்சம் தூரம் இருக்கும்னு நினைக்கிறேங்க. அங்கே போயிட்டு குளிச்சுட்டு யாராக இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா ஃபிட்னஸ் கரெக்டாக இருந்தால் வாங்க, இல்லைன்னா ஃபிட்னஸ் ரெடி பண்ணிவிட்டு வாங்க. 1 week 2 week ரெடி பண்ணிவிட்டு அப்புறம் வாங்க. ரொம்ப ரிஸ்க் எடுக்காதீங்க. நைட் டைமில் ஏறுறது பெட்ரு. வெயில் அந்தளவுக்கு கிடைக்காது. இப்போ பார்த்தீங்கன்னா பாட்டுக்கு மேலே இருந்துட்டு மண்டை பொழந்துட்டுருக்காங்க. சூரியனை சொல்கிறேங்க. நைட் டைமில் எப்படின்னா ஒரு 3-4 PM ஏறினீங்கன்னா வந்து ஈவினிங் டைமில் ஏறினீங்கன்னா கொஞ்சம் பெட்டர்னே நான் சொல்லுவேன். பட் பெட்டரையும் தாண்டி இங்கே வந்து நீங்கள் ஒரு ஸ்டேவை போட்டு காலையில் சன்ரைஸை பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குங்க. ஆல்ரெடி நான் ஒரு டைம் சன்ரைஸ் பார்த்துருக்கேன். அப்போல்லாம் எங்கிட்ட மொபைலே இருந்தீங்க. போன வருஷம் லாக் எடுக்க வேண்டியது. பட் நம்ம நைட் டைமில் வந்தங்காட்டி லாக் எடுக்க முடியல. இப்போவும் அந்தளவுக்கு பெருசாக எடுக்கலை, சும்மா கொஞ்சோண்டு அப்படியே இழுத்துட்டு போகுதுங்க. கடவுளே அப்பானே சனை. லைட்டாக கொஞ்சம் கால் மடக்க முடியலைங்க. கால் மடக்க முடியல, நொண்டத்தான் முடியுதுங்க. அங்கே பார்த்தீங்கன்னா அந்த பாறை எப்படி நின்றுருக்குன்னு நீங்களே பாருங்கள். கீழே விழுகாமல் ஒரே இடத்துல பயங்கரமாக நின்றுருக்குங்க. அங்கே தெரியுது பாருங்கள், அதுதாங்க 7வது மலை. அங்கே தான் நம்மளோட சிவபெருமான் இருக்கார். இப்போ நம்ம அங்கே தான் போயிட்டுருக்கோம். இன்னும் வந்து பார்த்திங்கன்னா டைம் எவ்வளோ ஆச்சுன்னா, டைம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 1:50 ஆச்சுங்க ஆல்மோஸ்ட். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம அங்கே போய் 6வது மலையில் குளிச்சுட்டு எப்படி வந்து ஒரு 3:30 போது ரீச் ஆயிடுவோம். 4 மணிக்கும் போது ரீச் ஆயிடுவோங்க. ஸோ இறங்கும்போது வந்து சின்ன பிரச்சனை இருக்குது. என்னென்னா எங்கக்கிட்ட பேட்ரி இல்லை. நான் தனியாக தான் வந்தேங்க. என்கிட்ட பேட்ரி இல்லை. நம்ம மாப்பிள்ளை என்ன பண்ணிகிட்ருக்காங்க தெரில. ஸோ 6வது மலையில் குளிக்கும்போது கொஞ்சம் ஸ்டேவாகும். கீழே வந்து பார்த்திங்கன்னா நம்ம குளிக்கும்போது வந்து கொஞ்சம் ஸ்டேவாகுங்க. அப்போ வந்து நம்ம மாப்பிள்ளை பார்க்க முடியுமான்னு பார்ப்போம். அப்படி இல்லைனா 7வது மலையில் சாமி கும்பிட்டு கீழே வரும்போது நம்ம கண்டிப்பாக மாப்பிள்ளையை பார்த்துருவோம். அதுக்கப்புறம் மாப்பிள்ளை அப்படியே போயிட்டு
மறுபடியும் சாமி கும்பிட்ற மாதிரி இருந்தால் மறுபடியும் நம்ம சாமி கும்பிட்டு நம்ம மாப்பிள்ளை கூட அப்படியே கீழே இறங்கிடலாங்க. அது ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. நைட் நிறைய பேர் இறம்பாங்க. அப்போ வந்து நம்ம அவங்க கூடயே ஜாயின் பண்ணி இறங்கிக்க வேண்டியதாக. வரும்போது நம்மளை கொண்டு வந்து நம்ம பொம்பளை கொண்டு வந்து விட்டாப்புல. இப்போ போகும்போது நம்ம மாப்பிள்ளை வண்டி எடுத்து வந்திருக்காங்க. நம்ம வண்டியிலேயே போயிடலாங்க. யோ 7வது மலையை பார்க்கும்போது அப்படி இருக்குங்க. எப்போலாம் அங்கே போவோன்ட்டு கூடிய சீக்கிரத்தில் போயிடுவேன். 4 மணிக்குள்ளே ரீச் ஆயிடுவேங்க. அதுக்கு முன்னாடியே ரீச் ஆனால் ஆயிடுவேன். நான் இருக்கிற இன்ட்ரெஸ்ட்டில். ஹலோ ஃபேம், 6வது மலையில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி கொஞ்சம் ரொம்ப கம்மியாக இருந்துச்சுங்க. அதுங்காட்டி வந்து பார்த்திங்கன்னா காலை மட்டும் நினச்சிட்டு அந்த தண்ணிக்குள்ளே ஒரு லிங்கம் இருக்குங்க. ஸோ அதை சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மூஞ்சியெல்லாம் கொஞ்சம் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்படியே ஒரு பட்டையை போட்டாச்சுங்க. அப்போ நான் 7வது மலைக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு 1/2 ஹவரில் கிளம்பிடுவோம். ஏன்னா நம்ம முன்னாடி போயிட்டுருக்குங்க. இன்னும் கொஞ்சம் தூரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரீச் ஆயிடுவோம் மேலே. ஸோ பின்னாடியெல்லாம் பார்த்தாவே உங்களுக்கே தெரியுங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. எவ்வளோ தூரம், இன்னும் கொஞ்சம் தூரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரீச் ஆயிடுவோங்க. ஒரு 20 நிமிஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரீச் ஆயிடுவோம். நம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஐயோ நேச்சர் தாங்க. நேச்சர் கொடுக்குற நிம்மதி வேறு எதுலேயும் கொடுக்காது. நேச்சரும் ட்ராவலில் கொடுக்குற நிம்மதி வா. என்னடா இவ்வளோ டேன்ஸராக இருக்குது, எங்கடா வழி காணோம். குச்சி தெய்வம் மாதிரி வரலாம் வந்து நமக்கு குச்சி கொடுத்து
சொல்றேன் அதான் வேணும்னா போன் பண்ணிட்டேன் மெயினா சொல்றேன் ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம 7வது மலை இறங்கி முடிச்சிட்டோங்க. அப்புறம் வந்து அப்படியே நம்மளும் இறங்கிட்டோம். நைட் ஷிஃப்ட்டு நேற்று பார்த்துட்டு அப்படியே வந்தங்காட்டி வந்து கொஞ்சம் கண்ணெல்லாம் கொஞ்சம் தூக்கம் வர மாதிரி இருக்குது. பகலில் நமக்கு பெருசாக தூக்கம் வராதுங்க. ஒரு 8 o'clock அப்படி ஆயிடுச்சுன்னா நல்லாவே தூக்கம் வந்துடும். நம்ம மாப்பிள்ளை வேறு பார்த்திங்கன்னா 6வது மலையில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ரொம்ப பசியாகுதுடாடா, லஞ்செல்லாம் கூட தாண்டா இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. எனக்கே கொஞ்சம் கஷ்டமாக போச்சு. ஆனால் நான் சிவனை போகும்போது வந்து பார்த்திங்கன்னா ஸோ எந்த ஒரு தடையிலும் வரக்கூடாதுன்ட்டு நான் பாட்டுக்கு போயிட்டே இருந்துட்டேன். ஸோ நம்ம மாப்பிள்ளையை தேடி தாங்க போயிட்டுருக்கேன். 6வது மலைக்கு நான் குளிக்கிற இடத்துக்கு பக்கத்தில் வந்துட்டேன். ஸோ நம்ம நண்பனை தேடிட்டு அதுக்கப்புறம் லாக் கன்டினியூ பண்ணுறேங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மாப்பிள்ளைக்கு லஞ்செல்லாம் கொடுத்து முடிச்சுட்டு நம்மளும் வந்து பார்த்திங்கன்னா கீழே இறங்கிட்டோம். அதுக்கப்புறம் நான் 6:20க்கு இறங்கினேன். மாப்பிள்ளை வந்து பார்த்திங்கன்னா 7 மணிக்கு அந்த மாதிரி வந்து இறங்கினேன். அதுக்கப்புறம் வந்துட்டு நானும் மாப்பிள்ளை அப்படியே கிளம்பி வீட்டுக்கு வந்துவிட்டோம். இந்த வீடியோ இதோட என் மணிக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. என்னென்னா வந்து யார் போனாலும் பார்த்து சேஃபாக போங்க. முடிஞ்ச அளவுக்கு லக்கேஜ் அதிகமாக இட்டு போகாதீங்க. எந்த அளவுக்கு சேஃப்டியாக போக முடியுமோ அந்தளவுக்கு சேஃப்டியாக போய்க்குங்க. அவ்வளோதாங்க. லவ் யூ.